வணக்க மக்களை, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தண்ணீர் நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நீர் வாழ்க்கையினுடைய அடித்தளம். அதன் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்துறதுக்கு நம்மளால முடியாது. நம்மளுடைய உடல் தோராயமாக 60% தண்ணீரால் ஆனது. மேலும் இது நமது ஒட்டுமொத்த நல்வாழ்வை பராமரிக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது. உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவது தொடங்கி செரிமானத்திற்கு உதவுவது வரைக்குமே நீர் கிட்டத்தட்ட அனைத்து உடல் செயல்பாடுகளிலுமே ஈடுபட்டிருக்கு. இந்த நீர் தான் நமக்கு உயிரணுக்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் அளிக்கிறதுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளை இயற்கையான முறையில் வெளியேற்றுவதும் நீர் தான். நமது மூட்டுகளை நமக்கு பார்த்தோம்னா கியூர் பண்ணணும். மூட்டு வலி எந்த பிரச்சனையும் இல்லாமல் மூட்டுகளை ஸ்ட்ராங் பண்ணுறதும் தண்ணீர் தான். மற்றும் சரியான உறுப்பு செயல்பாட்டை நமக்கு ஆதரிக்கிறதும் தண்ணீர் தான். தண்ணீரை நம்ம தொடர்ந்து நமக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளுடைய உடல் எப்போதுமே வறட்சி இல்லாமல் நீரேற்றமாக இருக்கிறதுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். நீர் வாழ்வினுடைய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இப்போ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல், திசு மற்றும் உறுப்பு சரியாக செயல்படுவதற்கு தண்ணீரை நம்ம குடிக்க வேண்டியது அவசியம். போதுமான தண்ணீர் உட்கொள்ளும் போது நம்மளுடைய உடலினுடைய அமைப்புகளை நம்ம சீராக இயங்க வைத்துக் கொள்ளலாம். அதுக்கான ஆரோக்கியமும் ஆற்றலும் நம்ம பெறலாம். தொடர்ந்து தண்ணீர் குடிப்பதன் மூலமாக நம்மளுடைய உடல் சமநிலையாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்று அதை பராமரிக்கிறதுக்கு தேவையான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய உடல் எப்போதுமே வறட்சி ஏற்படாது. நீரேற்றமாக இருக்கிறதால புத்துணர்ச்சியாக விரைந்து நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். மேம்படுத்தப்பட்ட செரிமானம் நமக்கு கிடைக்கிறதுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம் உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை பிரித்து இருக்கிறதுக்கு சரியான செரிமானம் நமக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கு. ஒரு நல்ல அளவு நம்ம தண்ணீர் குடிக்கிறது நம்மளுடைய உணவை உடைக்கிறதுக்கு, அதை செரிமானம் செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அந்த செரிமானத்தினுடைய சீரான ஓட்டத்தை உறுதி பண்றதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போ இது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல்லாம் தடுக்கிறதுக்கு நமக்கு தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய உடல் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை மிகவும் திறமையாக ஃபாஸ்டாக உறிஞ்சுவதற்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். ஸோ எப்படி பார்த்தாலும் செரிமானம் நன்றாக இருக்கிறதுக்கும் செரிமானம் மூலமாக நமக்கு ஆற்றல் உறிஞ்சப்படுவதற்கும் தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். எடை இழப்புக்கான ஒரு ரகசிய மருந்தாக தண்ணீர் தான் இருக்கு. உங்களுடைய பசியை கட்டுப்படுத்துறதுக்கு, உங்களை முழுமையாக உணவுகளை எடுத்து முடிச்ச ஒரு ஃபீலை உணர வைக்கிறதுக்கு, ஆரோக்கியமற்ற அதிகமான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை நீங்கள் சாப்பிடாம உங்களுடைய உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். கூடுதலாக உங்களுடைய உடல் எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, வறட்சி இல்லாமல் நீரேற்றமாக இருக்கிறதால உங்களுடைய மெட்டபாலிசம், அதாவது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றமும் இன்க்ரீஸ் ஆகும். அது அதிகரிக்கப்படுறதால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கலோரிகள்லாம் திறம்பட எரிக்க ஆரம்பிக்கும் இந்த தண்ணீர். அப்போ நீங்கள் மெட்டபாலிசத்தை தண்ணீர் குடிச்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் வெளியேற்றப்படும். கலோரிகள்லாம் எரிக்கப்பட்டு சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 லிட்டருக்கும் குறைவாக நம்ம தண்ணீர் குடிக்கவே கூடாது. 3 லிட்டர் அதற்கும் மேலாக நமக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடல் எடையை குறைத்துக் கொள்ளலாம். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். ஸோ டீடாக்ஸ் நம்மளுடைய உடலை நம்ம பண்ணணும்னா கண்ட உணவுகளை சாப்பிடணும், ஜூஸ் எல்லாம் குடிக்க வேண்டியது அவசியம் கிடையாது. உணவுகளில் தண்ணீர் குடித்து கொண்ட முன்னாலே அதுவே போதுமானது. மாசுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அதாவது மன அழுத்தம் போன்ற பல்வேறு காரணங்களால உடல் தொடர்ந்து நச்சு பொருள்களாக மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நச்சு பொருட்களால் நிறைய உடல் அஃபெக்ட் ஆகும். குடிநீர், சிறுநீர் மற்றும் வியர்வை மூலமாக நீங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களை வெளியேற்றுவதன் மூலமாக இயற்கையான நச்சு நீக்கியாக இந்த குடிநீர் உதவிகரமாக இருக்கும். அப்போ சிறுநீர் மற்றும் வியர்வை மூலமாக நச்சு நீக்கம் நடைபெறுவதற்கு தண்ணீர் நமக்கு போதுமான அளவுக்கு குடிக்க வேண்டியது அவசியம். இந்த சுத்திகரிப்பு செயல்முறை உங்களுடைய உறுப்புகளினுடைய ஒருமைப்பாட்டை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் உங்களுக்கு மேம்படுத்தும். அதாவது உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை தொடங்கி வெளியே மிகப்பெரிய உறுப்பாக இருக்கக்கூடிய தோல் வரைக்குமே உங்களுடைய அந்த கழிவுகளை வெளியேற்றிக் கொள்வதற்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். அப்போ தண்ணீர் நமக்கு நச்சு நீக்கியாக இருக்குன்றதால எந்த விதமான நோயும் நம்மளுடைய உடல் அஃபெக்ட் ஆகாது. நம்மளுடைய உடல் எந்த விதமான நோய்க்கும் அஃபெக்ட் ஆகாது. சருமம் ஆரோக்கியம் பெறுவதற்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். சருமம் ஆரோக்கியமாக சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கணும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கணும்னா தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தண்ணீர் குடிக்கிறது நம்மளுடைய சருமத்தை எப்போதுமே நீரேற்றமாக வைத்திருக்கும். அதனுடைய தோலுக்கு நெகிழ்வு தன்மையை கொடுத்து பராமரிக்கும். நீர் தன்மையோட இருக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நம்முடைய சருமம் இருக்கும். நம்மளுடைய சருமத்தில் எந்த
விதமான சுருக்கங்களும் இருக்காது. நேர்த்தியான கோடுகளுடைய தோற்றத்தை நமக்கு வந்து குறைச்சிரும். இப்போ நம்ம தண்ணீர் வந்து போதுமான அளவு குடிக்கல அப்படின்னா அது நம்மளுடைய சருமத்திலே நம்மளுடைய சருமத்திலே வந்து பார்த்தோம்னா ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா தண்ணீர் கம்மியாக குடித்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வறட்சி காணப்பட்டு தோல் வந்து சுருங்கி இருப்போம். நம்ம வந்து ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சருமம் ஆரோக்கியமாக மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் கிடைக்கிறதுலாம் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். தண்ணீர் நமக்கு ஒரு ஆற்றல் பூஸ்டாக இருக்கு. மந்தமாகவும் சோர்வாகவும் உங்களை நீங்க உணர்கிறீங்க அப்படின்னா நீரிழிப்பு உங்களுடைய ஆற்றல் அளவை குறைக்கும். நீங்க நல்லா வந்து நீரேற்றமாக இருக்கும்போது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய செல்கள்லாம் சிறந்த முறையில் செயல்பட ஆரம்பிக்கும். இது ஆற்றல் மற்றும் உற்பத்தி திறனை உங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும். உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு காஃபி அல்லது இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிக்கும் போதே உங்களுக்கு அது எனர்ஜி பூஸ்டாக வந்து இருக்கும். இப்போ கண்ட உணவுகள் எல்லாம் தவிர்த்தலாம். அந்த செயற்கை குளிர்பானங்கள்லாம் தவிர்த்துட்டு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுடைய செல்களை வந்து கூர்மையாக மீண்டும் வந்து புத்துணர்ச்சி பெற செய்து செயல்பட வைக்கிறதுக்கெல்லாம் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். அறிவாற்றல் தெளிவு பெறுவதற்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய மூளையும் தண்ணீரால தான் வந்து செழிக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீரேற்றமாக இருக்கிறது உங்களுடைய அறிவை இன்னும் மேம்படுத்தும், நினைவாற்றல் திறனை மேம்படுத்தும், சிக்கல்களை தீர்க்கிறதுக்கான அந்த அறிவாற்றலை இன்னும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். உங்களுடைய மூளை வந்து நல்லா நீரேற்றமாக இருக்கும்போது சவால்களை சமாளிக்கிறதுக்கும் நாள் முழுவதுமாகவே கூர்மையாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு சிறந்த முறையில் அது உதவிகரமாக இருக்கும். எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்படுவதற்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். தசை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்க தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது. நீங்க ஒரு அனுபவம் மிக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க, அதாவது விளையாட்டு வீரராக இருந்தாலும் அல்லது சுறுசுறுப்பான நடை பயணத்தை நீங்க விரும்புறீங்க அப்படின்னாலும் ஒரு ஒர்க் அப் பண்றதுக்கு தசை செயல்பாடு உங்களுக்கு தடையில்லாமல் இருக்கணும் அப்படின்னாலும் நீங்க அந்த சரியான தசை செயல்பாடு மேம்படுத்திற்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய தசைகளை சிறந்த முறையில் செயல்படுவதற்கு தேவையான அந்த ஆக்சிஜனையும் ஊட்டச்சத்துக்களையும் பெறுவதை உறுதி பண்ணும். இதனால வலி மிகுந்த தசை பிடிப்பு, காயங்கள் இதெல்லாம் ஏற்படுவது வந்து உங்களுக்கு தடுக்கிறதுக்கு தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். எனவே ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனிதன் குறைந்த அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 லிட்டருக்கும் குறைவான தண்ணீர் குடிக்கவே கூடாது. 3 லிட்டர் அல்லது 3 லிட்டருக்கும் மேல அவங்களுடைய உணவுகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் குடிக்கும் போது அவங்களுக்கு எந்த விதமான வறட்சியும் ஏற்படாது. சருமமும் தொடங்கி அவங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் வரைக்குமே ஆரோக்கியமாக இருக்கும். பல விதமான நோய்களை தடுத்து நிறுத்தி ஆற்றல் பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.